விமென் வெரி ஸ்ட்ராங் பீப்புள், தேர் அன்ஸ்டாப்பபிள். அவங்களுக்கு இல்ல பவரே வேற, பிரசவ வலியே தாங்குறாங்க, இத்தனை வலி வேணா தாங்கிப்பாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம சின்ன சின்ன வலிகள், இந்த பீரியட்ஸ் டைம்ல வர பெயின், இல்லைன்னா வந்துட்டு ஹெவி ப்ளீடிங், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம ஃபியூச்சர்ல சந்திக்கிறோம். உங்க பாடி வந்து ரொம்ப ஸ்மார்ட், அது சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுக்கும், ஒரு வார்னிங் சிக்னல்ஸ். அந்த வார்னிங் சிக்னல்ஸை நம்ம பிடிச்சிக்கிட்டு கரெக்டான டைம்ல நம்ம டாக்டர்ஸை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்தி லைஃப் நல்லா இருக்கும். அது வந்து விஸ்பரிங் டைம்லயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடிக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா ஐயோ அம்மா வலிக்குதே, எனக்கு உயிர் போகுதே அப்படின்னு ஒரு ஸ்கிரீமிங் சவுண்ட்ல உங்க பாடி உங்களுக்கு ஒரு அலார்ம் கொடுக்கும். அந்த டேஞ்சர் அலார்மிங் கண்டிஷன்ல போனோம்னா ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சோ என்னென்ன நமக்கு வார்னிங் சிக்னல்ஸ் நம்ம பாடியில இருக்கு, எப்பெல்லாம் நம்ம டாக்டர் கிட்ட போறோம்? நம்பர் 1 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹெவி ப்ளீடிங். எப்பவுமே உங்களோட பீரியட்ஸ்ல ஹெவி ப்ளீடிங் இருக்குதுங்களா, அப்ப கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட போகணும். பெயின்ஃபுல் பீரியட்ஸ், என்னோட எல்லா பீரியட்ஸ்லயுமே எனக்கு வந்து பெயின்ஃபுல்லா தான் இருக்கு, அப்ப நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போகணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு வந்து 2 மாசம் பீரியட்ஸ் வருது, 2 மாசம் வரல, திருப்பி வருது வரல, அப்ப நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போகணும். இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், மிஸ்ட் பீரியட், பிரெக்னன்சி இல்லாம நம்ம பீரியட்ஸ் மிஸ் ஆகி வந்ததுன்னா அப்ப கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட போகணும். இல்ல வெஜைனல் சோர்ஸ், வெஜைனல் இச்சிங் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலும் டாக்டர் கிட்ட போகணும். அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ்னாலே நார்மல், அதை பத்தி நம்ம யாரும் பேசுறதே கிடையாது, டாபு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு பேட் ஸ்மெல்லையோ இல்ல எக்ஸ்டென்சிவா அந்த டிஸ்சார்ஜ் வந்ததுனாலோ நம்ம கண்டிப்பா டாக்டர் கிட்ட போறோம். இந்த மாதிரி நம்ம பாடிக்கு ஏகப்பட்ட வார்னிங் சிக்னல்ஸ் இருக்கு. இதெல்லாம் கரெக்டா நம்ம டிசைன் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டு உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு அதை சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளை விட ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் யாருமே இல்லைன்னு அப்ப மக்கள் சொல்லுவாங்க. தேங்க்யூ.